ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை நான் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா கேட்குற காரணம் என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருந்தால் தான் கர்த்தர் பரலோகத்தில் மகிழ்ச்சியா இருப்பார். சொல்லுங்க ஆமென். நீங்க துக்கத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன நினைப்பார் தெரியுமா? இந்த மகளுக்கு நம்ம என்னதான் செஞ்சாலும் இந்த மகள் ஒரே துக்கமா இருக்காங்களே, இந்த மகளுக்கு நம்ம என்னதான் ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னதான் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தாலும் துக்கமா இருக்காங்களே அப்படின்னு கர்த்தர் பரலோகத்துல நினைத்து கொண்டே இருப்பார். அதனால தினமும் சந்தோஷமா இருந்து பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். இந்த தொலைக்காட்சியில பார்த்து கொண்டு நீங்களும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முழுமனதோட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நீங்க கேட்காமையே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். நீங்க என்ன விருப்பத்தோடு இருக்கிறீங்களோ, நீங்க என்ன கர்த்தர் இடத்துல கேட்கிறீங்களோ, நீங்க கேட்ட ஆசீர்வாதத்தை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். சொல்லுங்க ஆமென். நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாத்தை மேம்படுத்த போறோம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. சொல்லுங்க ஆமென். அதுல வரி அழகா சொல்லுகிறது, பலவித சோதனையால புடமிடப்பட்டிருக்கு. நம்ம எப்படிங்க புடமிடப்பட்டிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான சோதனை போராட்டத்தில் நம்ம புடமிடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்ம பொன்னாக மாற்றிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்தலாமா? அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக நல்ல கரங்களை கட்டியும். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. எங்கள் தேவன் நீர். சொல்லுங்க ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்ற காலையில எங்கள் தலையை விசுவாசத்தோட சொல்லுங்க அபிஷேகம் செய். எங்கள் தேவன், எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் தைரியமா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர். எங்கள் தேவன் கருத்தை தட்டி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டு. எங்கள் தலையை எண்ணெயினால்
நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை நல்ல கரங்களை தட்டி இமை பொழுதும் விலகல். இந்த அதிகாலை வேளையில உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. எங்கள் தேவன் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் அந்த நாள்ல நாங்க போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். எல்லா கரத்தை உயர்த்தி பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை என்னை நாள் இன்றைக்கு அபிஷேகம் செய். எங்கள் தலையை என்னை நாள் அபிஷேகம் செய்து பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னா எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை என்னை நான் இன்றைக்கு அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய். எங்கள் தேவன் நல்லோடத்து நாளத்திலிருந்து ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். இந்த அதிகாலை வேளையில நாங்க போச்சுற நான் துதிக்கிற அனைத்தும் நீங்க தான்ப்பா. நான் துதிக்கிற என் தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. பலவித சோதனையில நான் புடமிட்டாலும் பரவாயில்ல, பலவித மனிதர்களால நான் தலை குனிந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் என் தெய்வம். நீங்க என்றைக்கு உட்கார்ந்து பாருங்களேன், எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும், எத்தனை அலை போல கடல் போல பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் ஆண்டவர் தான் எனக்கு. அப்படி நீங்க உட்கார்ந்து பாருங்களேன், அந்த பிரச்சனை நடுவுல கர்த்தர் நிற்பார். அந்த பிரச்சனை நடுவுல கர்த்தர் இருப்பார். சொல்லுங்க ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கீழ கரந்த உயர்த்தி எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இந்த நாள் முழுவதும் என்னை விட்டு விலகாம இருக்கு. நான் நம்புறேன்ப்பா. இமை பொழுதும் என்னை கைவிடாத தெய்வம் நீங்க இருக்கும் போது, மனுஷன் என்னை என்னதான் காயப்படுத்தினாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க நான் உணர்றேன்ப்பா. நீங்க என் கூட இருப்பீங்க நான் உணர்றேன் ஆண்டவரே. நேற்று நடந்த பிரச்சனையை பார்க்கலும் என் கூட இருக்கிற தெய்வம் பெரியவர். என் கூட நான் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இவ்வளவு நேரம் எங்களோட நீங்க இடைப்பட்டீங்க, எங்களோட பேசினீங்க. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னொரு நாள் எங்களை நாளை காலை ஆராதனையில நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. நாளை எங்களுக்கு என்ன நீங்க வார்த்தை பேசணும் சித்த வைத்திருக்கிறீங்களோ உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடந்து சொல்லுங்க ஆண்டவரே. நாளில் எல்லாம் உங்க சித்தத்தின்படி நடக்கணும். ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. முற்றிலும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை வேளையில கர்த்தரிடத்துல இந்த நாளை நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்க போகிற. சொல்லுங்க ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று செய்கிற காரியம் இந்த நாளில் பயங்கரமா இருக்க போறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.